இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? என்னம்மா பண்ண சொல்ற? போ, அவருக்கு போய் சாப்பாடு போடுமா. யார் அந்த அவரு? என்னடி என்னடி இப்படி பேசுற? இல்லம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். யார் அந்த அவரு? நீ பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அந்த அருண் உன் புருஷம்மா. மா, அவனை புருஷன் சொல்லாத. வீட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். நான் கொஞ்சம் அமைதியா இருந்தா உடனே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்கல்ல? என்னம்மா இது? இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு என் மேல இப்படி பாயிர? யாரு சாப்பிட்டா எனக்கு என்னம்மா? அதையும் என்கிட்ட கேக்குற? கண்ட கண்ட களவாணி பயலால என் புருஷன் சொல்லாத. சரண்யா, இத பாருமா, நீ இப்படி சொல்லிட்டா அந்த பையன் உன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? 4 பேர் அறிய, ஊர் அறிய அவன் உனக்கு தாலி கட்டியிருக்கானேம்மா. அதுக்காக அந்த திருட்டு ராஸ்கலுக்கு நான் சேவக பண்ணணுமா? அவனை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. அவனும் அவன் மூஞ்சியும். அந்த பையனை கரிச்சு கொட்டாதம்மா. இத பாரு, உங்க அப்பா உடம்பு சரியில்லை. அந்த பையன் இருக்கிறதுனால ஏதோ 2 வேலை நடக்குது. நான் வீட்டையும் பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு சக்தி வேற இல்ல. என்னால எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? அப்படின்னா நீ அவனுக்கு தலைவாழ போட்டு சோற போடு. நீ தயவு செஞ்சு அப்படி பேசாதம்மா. இது பாருமா, தப்பு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாதுமா. அந்த பையன் தான் திருந்திட்டேன்னு சொல்றானேம்மா. யார் திருந்தா எனக்கு என்னம்மா? இப்ப எதுக்கு என் உயிரை வாங்குற? நான் நிம்மதியா சாப்பிடுறது கூட பிடிக்கல, அப்படிதானே? என்னம்மா சரண்யா, நீ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? இது பாருமா, எதிரியாவே இருந்தாலும் அவங்க நம்மள தேடி வந்தாங்கன்னா பசியோட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. சரி, இத பாரு, நீ அவனுக்கு சாப்பாடு போட வேண்டாம். சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும். இங்க பாருமா, எப்படியாவது அந்த ஃப்ராட் பயலோட என்னை வாழ வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. தூக்குல தொங்கி உயிரை விட்டாலும் விடுவனே தவிர அவன் கூட மட்டும் வாட மாட்டேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பவே மறந்துடு. சரண்யா, அந்த வார்த்தையை சொல்லாத. தப்புமா, ரொம்ப தப்பு. சரி, இப்போ அத பத்திலாம் எதுக்கு? மாப்பிள்ளை வரட்டும், அவர் நினைவு திரும்பி நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். இது பாருமா, இப்போ சரி, நீ சாப்பாடு போட வேணாம். சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, போதுமா? நான் போட்டுறேன், நீ சொல்லுமா, போதும். மாமா வந்ததுக்கு அப்புறம் என்ன பேச போற? யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்தா போதும். என்ன வாழ வைக்கிறேன், வழி நடத்துறேன்னு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். உன்னை நாங்க பெத்தவங்கம்மா. அது நாங்க தவறு செஞ்சிட்டோம். அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியாதுமா. அந்த தவறு சரி பண்ணணும் காத்துட்டு இருக்கோம்மா, வழி தேடிட்டு இருக்கோம். பொறுமை எழுந்துறதுமா. மா, உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன ஆளை விட்டா போதும், என் வழியை நான் பாத்துக்கிறேன். சரி, என்னமோ பண்ண. நான் சொல்லியா கேட்க போறேன்? நீ சொல்றத கேட்டதுனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். சரண்யா, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. எனக்காக ஒரு வாட்டி அந்த பையனுக்கு சாப்பாடு போடுமா, ப்ளீஸ். போறேன், போட்டு தொலைக்கிறேன். எல்லாம் என் தலை எழுத்து. கண்ட கண்ட கழுதுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டியதா இருக்கு. இன்னும் என்னென்ன கர்மத்தெல்லாம் பண்ண வேண்டி இருக்குமோன்னு தெரியல. இங்க பாருமா, அந்த ஃப்ராட் மட்டும் ஏதாவது சேட்டை பண்ணா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டுருவ, பாத்துக்கோ. அம்மா, ஆண்டவா, அம்மா, சாப்பிட்டியாமா? பசி எடுக்கலப்பா. வேலைக்கு வயிற்றுல ஏதாவது போடுமா, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. வந்தாதான் என்னப்பா, போய் சேர வேண்டிய நேரத்துல போய் சேர்ந்துடுறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். பார்த்து பார்த்து சூடா இருக்கு. இப்ப நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? போய் சேர்ந்தா நிம்மதியா இருக்கும். இப்படி கொடுமையெல்லாம் கண்ணால பார்க்க வேண்டியதில்லை. என்னத்த பண்றது? நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அத்தனையும் அனுபவிச்சுதான் தீரணும். நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணமோ தெரியல. ஏன் தான் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளவு தடங்கள் வருதுன்னு தெரியல. நம்ம சக்தி எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் கும்பிடுற அந்த 7 மலையான் தான் சக்தியை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த நம்பிக்கையில தான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சக்தியை தேடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேல்லப்பா. அம்மா எல்லாம் விசாரிச்சுட்டு தாமா இருக்கேன். ஆனா எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியலையேம்மா. என்ன என்ன கஷ்டமோ அத்தை கிட்டயாவது சொல்லி இருக்கலாம். எங்க போனானே தெரியல. மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு என்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து குதிச்சானோ அந்த ஆரியா, மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு என்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து குதிச்சானோ அந்த ஆரியா, அன்னைக்கே நம்ம குடும்பத்து நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. என் 2 பேத்திகளோட வாழ்க்கையும் பறி போயிடுச்சு. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாது. மாப்பிள்ளை ஏதாச்சும் சொல்லலன்னா உனக்கு தூக்கம் வராதே. ஆமாண்டா, உலகத்திலேயே இல்லாத ஒரு மாப்பிள்ளை, எல்லாத்துக்கும் அவன் தாண்டா காரணம். அத்தை என்னத்தை இப்ப போய் இப்படி பேசுறீங்க? அவர் சுயநினைவு இல்லாம கிடக்குறாரு. தப்பா பேசாதீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. என்னப்பா பாட்டி ஏன் இப்படி இருக்காங்க? ஏதாவது சொன்னீங்களா? நான் என்னத்தமா சொல்ல போறேன்? சக்தி எங்க இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் என்னப்பா சொல்றாங்க? தேடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. என்ன பண்ண, எல்லாம் நம்ம நேரம். சரண்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத சரண்யா. சக்தி மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஒருத்தன் வெங்காயம். மாமா, அந்த போலீஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட் மாமா. அவங்க எங்க போய் பொண்ணை கண்டுபிடிக்க போறாங்க? இந்த வீட்டுல யாரு எதை பத்தி பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கு. அதை நடத்துறவரு என்னோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட பணம் கொடுத்து ஒரு வேலையை ஒப்படைச்சா போதும். ஏன் உன்ன மாதிரி ஏமாத்திட்டு ஓடிடுவானா? ஏய் பாத்தியா, என்னை பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிறிய சரண்யா. அவரு துப்பறியும் புலி. இங்க பாரு, இந்த புலி, சிங்கம், கரடி எல்லாம் வேற யார்கிட்டயாவது அவுத்து விடு. நாளா இதை நம்ப தயாரா இல்ல. சரண்யா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்னும் தெரியாது. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சக்தி மேடத்தோட போட்டோ கொடுத்து தேட சொல்லுவோம். நிச்சயமா அவரு கண்டுபிடிச்சிருவாரு. என்ன, கொஞ்சம் பணம் கூடுதலா செலவாகும். நாளைக்கே அவரை போய் பாப்போமா மாமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா. நீங்க பெரியவங்க, சரியான முடிவு தான் எடுப்பீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லாம் என் தலை இழுத்து.
செல்லம் சாப்பிட்டியா? உன்னதான் செல்லம் சாப்பிட்டியா? சொரண கிட்ட ஜென்மங்கள் எல்லாம் என்னன்னு சொல்றது? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. மூடிட்டு படுக்கிறியா? இந்த பாட்டு பிடிக்கல போல இருக்கு. வேற பாட்டு பாடுவோம். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் டேய், கழுத மாதிரி கத்துறத நிறுத்த போறியா இல்லையா? கழுதையா? அவ்வளவு மோசமாவா நம்ம குரல் இருக்கு? சரி, எதுக்கும் இன்னொரு பாட்டு ட்ரை பண்ணலாம். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. நான்சென்ஸ் மாதிரி எதுக்கு இப்படி கூப்பாட்டு போடுற? கத்துறதா வீட்டை விட்டு வெளியே போய் கத்து. ரொம்ப கேவலமா பேசுறல. இங்க பாரு சரண்யா, நீ ரொம்ப டீப்பா போற. எதுவா இருந்தாலும் நான் உன் புருஷன். என்னடா பொல்லாத புருஷன்? மரியாதையா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம எந்திரிச்சு வெளியே போயிடு. இல்ல நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் தலையில கல்ல போட்டு கொன்னுடுவேன். சரண்யா, நானும் ரொம்ப பொறுமையா போறேன். ஏன்னா நீதான் என்னோட மனைவி. ஆமா, ஒரு மனைவிக்கான கடமையை செய்ய மறுத்துட்டேன்னு உன் மேல கேஸ் போட முடியும் தெரியுமா? பெட்டிஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ தாராளமா போய் கேஸ போடு. உன் கூட இப்படி தினம் தினம் சித்திரவதை பண்றதை விட நான் ஜெயிலுக்கே போய் உட்காந்துக்கிறேன். அங்க உன்னோட இந்த நெளிஞ்சு போன மூஞ்சி பார்க்கணும்னு அவசியம் இல்ல பாரு. நெளிஞ்சு போன மூஞ்சியா? டார்லிங், அந்த பெட்டிஷன் போட்டா உன்னை ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் நம்மள இந்த உலகத்துல யாராலையும் பிரிக்க முடியாது. டேய், இப்ப நீ ஒழுங்கா மூடிட்டு படுக்க போறியா இல்ல நான் வெளியே போய் படுக்கட்டுமா? ப்ளீஸ் டார்லிங், நான் ரொம்ப ஓல்டு சாங்கா பாடினதுனால உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சாரி, அது என்னோட தப்பு தான். நான் வேணா லேட்டஸ்டா உன்னை எடுத்து விடவா? டேய், யாத்திரத்தை கிளப்பாத. கொஞ்சம் இருச்செல்லும், நான் முதல்ல பாடுறேன். பிடிக்கலன்னா வேற பாட்டு மாத்திக்கலாம், சரியா? என்னோடு நீ இருந்தா உயிரோடு நான் இருப்பேன். அம்மா போதுமாமா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சுமா. சொன்னா கேளுங்கம்மா. இல்லப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் சாப்பிடு. ஏய், நீ நீ சக்தி இல்ல? இது வரைக்கும் எங்க அம்மால ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நீ எப்படி? நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க? உங்களோட அம்மா இல்லாத இடத்தை நிரப்புறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இல்ல, நீ எங்க அம்மா இடத்த நிரப்ப முடியாது. இல்ல பிரபாகர், நான் தான் உங்க அம்மா இல்லாத இடத்தை நிரப்புறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நோ, நீ எங்க அம்மா இல்ல. உன்னை கொல்லதான் இங்க தங்க வச்சிருக்க.
நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீங்க எதுக்காக என்ன கொல்லணும்? உங்க மேல நான் இறக்கப்பட்டது தப்பா? இல்ல, உன் புருஷன் ஆரியா தப்பு பண்ணிட்டான். எங்க அம்மாவை கொன்னுட்டான். அவன் கண்ணு முழிக்கும் போது நீ சாகணும். அதுக்கு தான் உன்னை இங்க வச்சிருக்கேன். இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா பிரபாகர்? நான் என்ன தப்பு பண்ண? ஆரியா தப்பு பண்ணா அவரை தண்டிங்க. எதுக்காக நீங்க என்ன கொல்லணும்? எங்க அம்மா சாகரப்ப நான் எப்படி துடி துடிச்சேன், அதே மாதிரி நீ சாகரப்போ அவன் துடி துடிக்கணும். நீ சாகணும் சக்தி, நீ சாகணும். உன்னை நம்பி நான் உன் வீட்டுக்கு வந்தனே, என்ன சொல்லணும்? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் போறேன். நான் போறேன். சக்தி, சக்தி நில்லு. சக்தி எங்க போற? விடமாட்ட சக்தி. சக்தி, சக்தி பிரபாகர் விடுங்க. விடமாட்ட சக்தி.